from Aravind KTMC. இப்போ நான் என்ன பேச போகிறேன்னா cons of Nintendo Switch, negative of Nintendo Switch in India, buying in India. Nintendo Switchல உங்களால் மற்ற கண்ட்ரியில் ஷாப் அக்சஸ் பண்ண முடியும். பட் உங்களால் இந்தியாவில் ஆக்சஸ் பண்ண முடியாது ஷாப்பையும் அண்ட் நிண்டெண்டோ நியூஸையும். அதனால உங்களால் வெறும் ஃபிசிக்கல் கார்ட்ரிட்ஜஸ் இப்படி தான் வாங்க முடியும். உங்களால் ஃபிசிக்கல் கார்ட்ரிட்ஜ் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபிசிக்கல் கார்ட்ரிட்ஜ் தான் உங்களால் வாங்க முடியும். உங்களால் ஆன்லைனில் கேம்ஸ் வாங்க முடியாது. இதில் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். பட் இது வந்து 2017ஓட நிண்டெண்டோ ஸ்விட்ச். இந்தியாவில் நிண்டெண்டோ ஸ்விட்சுக்கு நிறைய சப்போர்ட் இல்லை. உங்களால் ஒன்லி ஃபிசிக்கல் கேம்ஸ் விளாட முடியும். இது நிறைய யூடியூபர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. யூ கேன் டவுன்லோட். நீங்கள் நிண்டெண்டோ ஸ்விட்ச் வாங்க போகிறீங்கன்னா யூடியூப் எதுவும் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது. பிகாஸ் ஷாப் கிடையாது. நீங்கள் வந்து மற்ற கண்ட்ரீஸில் இருக்க யூடியூபர்ஸ்லாம் ஷாப் இருக்குன்னு ஷாப்பில் உங்களால் இந்த ஆப் டவுன்லோட் பண்ண முடியும், அந்த ஆப் டவுன்லோட் பண்ண முடியும், நிறைய ஃப்ரீ ஆப்ஸ் டவுன்லோட் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. பட் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இந்தியாவில் ஃப்ரீ ஷாப்பே அவைலபிள் கிடையாது. நிண்டெண்டோ சப்போர்ட் பண்ணுறது இல்லை இந்தியாவுக்கு. பட் இதோட கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ப்ரைஸ் லெஸ்ஸராக இருக்கும் ஷாப்பில் ஃபிசிக்கல் கார்ட்ரேஜோட. ஃபிசிக்கல் கார்ட்ரேஜ் இதில் இன்பில்ட் கேம்ஸ் கிடையாது. வெறும் நீங்கள் கார்ட்ரேஜ் போட்டு வாங்கிக்கலாம். இது வந்து ஒரு ஹைப்ரிட் கான்சோல். இதை வந்து உங்களால் டாக் பண்ணி டிவிலையும் கனெக்ட் பண்ணி விளையாடிக்க முடியும். இல்லைனா ஜாய்கான்ஸை ஹேண்டில் மோட்லேயே விளாட முடியும். ஹேண்டில் மோடில் கூட விளாட முடியும். இப்போதைக்கு என்கிட்ட ஒரே ஒரு கேம் தான் இருக்குது. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் தரமாக இருக்கும். பட் என்ன பிரச்சனைனா இதில் எந்த ஸ்டிக் ட்ரிஃப்டாக நிறைய ஜாய்கான்ஸில் ஸ்டிக் ட்ரிஃப்ட் ஆகும். ஏன் ஜாய்கான்ஸில் ஸ்டிக் ட்ரிஃப்ட் ஆனது இல்லை. பட் நிறைய பேரோட ஜாய்கான்ஸில் ஸ்டிக் ட்ரிஃப்ட் ஆகிருக்கு. அதனால இதை ஸ்டிக் ட்ரிஃப்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நிறைய பேர் ப்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுவாங்க. நான் என்கிட்ட ஒன்று வரைக்கும் எடுத்துருவானா. நிறைய பேர் ப்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுவாங்க. இதை மல்டிப்ளேயர் கேமுக்காக ரெண்டு பேரும் வேறு இதை வச்சுக்கிட்டு கூட கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் இது வந்து ஸ்டிக் ட்ரிஃப்ட் ஆகிறனால இதோட இப்போ நான் நெகட்டிவ்ஸை பற்றி சொன்னேன். இதோட அட்வான்டேஜஸை பற்றி பார்க்கலாம். மெயினான அட்வான்டேஜ் இதோட சவுண்ட் கேட்குதான் தெரியல. இப்போ இந்த கேமை மட்டும் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். டிராகன் நைட் வச்சு டெலாஸ்ரைஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் கிளிக் டெலாஸ்ரைஸ் ஆயிரும். இது வந்து நான் போக்கிமான் ஸ்கார்லெட் விளையாடிட்டு இருக்கேன். அதெல்லாம் தான் டெலாஸ்ரைஸ் பண்ண முடியும். இதோட கிராஃபிக்ஸை பாருங்கள்.
இதோட ஸ்க்ரீன் குவாலிட்டி செம்மையாக இருக்கும். இதோட ஓலட் என்னதான் நல்லா இருந்தாலும் ஏன் நான் வச்சிருக்கிறது இந்த ஓஜி நிண்டெண்டோ ஸ்விட்ச். இது வந்து 2017 லான்ச் ஆனது. இருந்தாலும் இது குவாலிட்டி. இதில் வந்து எஸ்எஸ்டி போடணும்னா இந்த கிக் ஸ்டாண்டை ஓப்பன் பண்ணி தெரியுதா, இந்த ஸ்லாட்டில் எஸ்எஸ்டி போட்டுக்கணும். நான் எஸ்எஸ்டி போடல, ஏன்னா நான் விளாட்றதே ஒரே கேம், கரண்ட்டாக ஒரே ஒரு கேம் தான் வச்சுருக்கேன். இது வந்து இ ஷாப் அட்வான்டேஜஸ் வந்து இதோட கேம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே தரமாக இருக்கும். இதை வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இதுக்கு இப்போ நீங்கள் விளையாட்டுருக்கும் போது நீங்கள் கம்ஃபர்டபுளாக கண்ட்ரோலர் மாதிரி விளாடணும்னா இப்படி நார்மல் கண்ட்ரோலர், இதுக்கு பேர் ஜாய்கான் கிரிப்பு. இது வந்து நீங்கள் டிவியில் டாக் பண்ணி விளாடும் போது இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஜஸ்ட் இதோட சவுண்ட் செம்மையா சவுண்ட் இருக்கு. இதோட இதுக்கு நிண்டெண்டோட அஃபிஷியல் சார்ஜரோட வரும். இதான் சார்ஜர். டைப் சி போர்ட் வந்து இங்க இருக்கும். போர்ட் இங்கே இருக்கும். அது கேமராவில் தெரியுதான்னு தெரியல, ஆனால் எனக்கு நல்லா தெரியுது. போர்ட் இங்கே இருக்கும். இது கூட எல்லாமே இதோட எக்ஸ்பீரியன்ஸே தனி. இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஹேண்டில் கன்சோல், இது ஹேண்டில் கிடையாது, ஹைப்ரிட் கன்சோல்னு சொல்லுவாங்க. இதை வந்து உங்களால் ஹேண்டில் மோட்ல யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களால் இதுவானதான் நிண்டெண்டோட டாக்கிங் ஸ்டேஷன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நிண்டெண்டோ ஸ்விட்ச் லைட்டில் சப்போர்ட் கிடையாது, ஓலட்லேயும் ரெகுலர் நிண்டெண்டோ ஸ்விட்ச்லேயும் லைட் வந்து ஒரு வெறும் ஹேண்டில். அது வந்து 3DSோட ரீமேக் மாதிரி. 3DS ப்ளஸ் நிண்டெண்டோ ஸ்விட்சோட கேம்ஸ் எல்லாம் அது கொடுத்துட்டு ஒரு 3DS மாதிரி ஒரு கேம் பாய் மாதிரி ஒரு ஹேண்டில், வெறும் ஹேண்டில் கன்சோல் அது. பட் இது வந்து ஒரு ஹைப்ரிட். இதில் வந்து நிறைய எக்ஸ்க்ளூசிவ் இருக்குது. போக்கிமான் ஒரு எக்ஸ்க்ளூசிவ்ஸ். இதோட எக்ஸ்க்ளூசிவ் வந்து இதோட நல்ல ப்ளஸ் பாயிண்ட்டே இதோட எக்ஸ்க்ளூசிவ்ஸ். ஏன்னா இதில் போக்கிமான் எக்ஸ்க்ளூசிவ்ஸ் இருக்குது, மேகியோ, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்க்ளூசிவ்ஸ் இருக்குது. எக்ஸ்பாக்ஸ் ப்ளே ஸ்டேஷனில் கம்பேர் பண்ணும்போது இது லாட் கம்மி. அதோட இப்போ கம்பேரிட்டிவ்லி எக்ஸ்பாக்ஸ் எஸ் தான் இந்த ப்ரைஸுக்கு. இப்போ நீங்கள் கரண்ட்டாக ஒரு நிண்டெண்டோ ஸ்விட்சை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நிண்டெண்டோ ஸ்விட்சுக்கு போகாதீங்க. புதுசாக வாங்கினா ஸ்விட்ச் ஓலடுக்கு போயிருங்க. இல்லைனா நான் வாங்கும்போது இது 2022 வாங்கினது. அப்போது இது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது அவ்வளோவா இல்லை. இப்போ ஓலடு நீங்கள் வாங்குறீங்கன்னா ஓலடு வாங்கிடுங்க. செகண்ட் ஹேண்டில் வாங்குறீங்கன்னா இது கம்மியாகவே கிடைக்கும் செகண்ட் ஹேண்டில். பட் இந்தியாவிலேருந்து நீங்கள் வாங்குறீங்கன்னா உங்களால் ஃபிசிக்கலாக மட்டும்தான் கேம்ஸ் ப்ளே பண்ண முடியும். உங்களால் யூடியூப் நிறைய ஆப்ஸ் எல்லாம் அவைலபிள் இ ஷாப்பில். பட் யூ கேன் யூஸ் எனிதிங் பிகாஸ் இந்தியாவுக்கு நிண்டெண்டோ சப்போர்ட் கொடுக்கல. கூடிய சீக்கிரத்தில் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா நிண்டெண்டோ ஸ்விட்சில் நிறைய ஃப்ரீ கேம்ஸ், இ ஷாப்பில் நிறைய ஃப்ரீ கேம்ஸ் கிடைக்கும். ஆனால் அந்த ஃப்ரீ கேம்ஸாக இப்போ நீங்கள் இந்தியாவில் இருக்கீங்கன்னா உங்களால் ஆக்சஸ்
யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்தியாவில் இ ஷாப் கனெக்டே ஆகலை. என்னன்னா நீங்கள் வேறு கண்ட்ரியில் செட் பண்ணுற மாதிரி மாற்றிட்டு அதுக்கப்புறம் இங்கே வேறு கண்ட்ரியில் செட் பண்ணிட்டு இங்கே வந்தால் கூட நெட்டு இன்டர்நெட் எங்கே கனெக்ட் ஆகிருக்கோ அதை வச்சே கண்டுபிடிச்சோன்னா என்ன கண்ட்ரின்னு. ஸோ உங்களால் இ ஷாப் அப்படி கூட யூஸ் பண்ண முடியாது. இப்போது இந்தியாவில் நீங்கள் வாங்குறீங்கன்னா இ ஷாப் உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. பட் மற்ற கண்ட்ரினா பிரச்சனையே இல்லை, கண்டிப்பாக Nintendo Switch வாங்கலாம், செம்மையான கன்சோல். பட் இந்தியாவில் இந்த எல்லாத்தோட மெயினான விஷயம் ஸ்டிக் ட்ரிஃப்ட். என் கன்சோலில் ஸ்டிக் ட்ரிஃப்ட் ஆனது இல்லை, இது என் பிரதரோட கன்சோல். ஸ்டிக் ட்ரிஃப்ட் ஆனது இல்லை, பட் நிறைய இது வந்து லேக் ஆகாது, நல்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இது வந்து இப்போ உங்களுக்கு ஹேண்டில் கன்சோல் அந்த மாதிரி வேணும்னா வெறும் ஹேண்டில் மட்டும்தான் நீங்கள் விளையாடுவீங்க, டிவியில் கனெக்ட் பண்ணி விளையாட மாட்டிங்கன்னா யூ கேன் கோ வித் ஸ்விட்ச் லைட். இப்போ நீங்கள் டிவிலையும் விளையாடணும்னா இது வேண்டாம், ஸ்விட்ச் ஓலட் போயிடலாம். ஏன்னா இது வந்து 67 இயர்ஸ் ஆகும் கிட்டத்தட்ட. இப்போ கூடிய சீக்கிரத்தில் இதுக்கு ஸ்விட்ச் 2 அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு எல்லாம் சொல்கிறாங்க, அதை பற்றி எனக்கு தெரியாது. பட் என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் படி இப்போ உங்களுக்கு நான் முன்னாடியே வாங்கிட்டேன். இப்போ யாராவது வாங்க போகிறீங்கன்னா ஸ்விட்ச் ஓலட் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஸ்விட்ச் ஓலட் இல்லைன்னா ஸ்விட்ச் லைட்டுக்கு போகிறது இன்னும் நல்ல ஆப்ஷன். ஏன்னா ஸ்விட்ச் லைட் உங்களுக்கு ஹேண்டில் மோட் போதும், எல்லாமே இன்னும் கொஞ்சம் ஹீட் ஆகும். ஸ்விட்ச் லைட்டில் ஹீட் ஆகும் நிறைய நேரம். இது வந்து ஹீட் ஆகும், பட் அவ்வளோவா இருக்காது. ஸ்விட்ச் லைட்டு என்கிட்ட இல்லைனால கம்பேரிசன் பண்ண முடியாது. பட் நிறைய பேர் நான் பார்த்த வீடியோஸ் எல்லாத்தையும் ஸ்விட்ச் வர்சஸ் ஸ்விட்ச் லைட்டில் ஸ்விட்ச் லைட் வந்து இப்போ உங்களுக்கு இந்த டாகிங் ஸ்டேஷன் டாக் பண்ண வேண்டாம். அதே நேரத்தில் ஜாய்கான்ஸை நான் ரிமூவல் ஜாய்கான்ஸ் பட் யூ கேன் கனெக்ட் ஜாய்கான்ஸ் டு தெம், அது பிரச்சனையே இல்லை. எக்ஸ்ட்ராவாக ஜாய்கான்ஸ் வாங்கி உங்களால் அது கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும். பட் அதை வந்து டாக் பண்ண முடியாது. நிறைய பேர் டாக் பண்ணுறேன்னு காமெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு டாகிங் ஸ்டேஷன் சப்போர்ட் கிடையாது. என்னதான் நம்ம ஃபேக்காக ஏதாவது ஃபஸ்ட் காப்பி செகண்ட் காப்பின்னு வாங்கிட்டு டாக் வாங்கிட்டு கனெக்ட் பண்ண முடியும்னா அது முடியவே முடியாது. உங்களுக்கு இப்போது டாக் பண்ணி நான் விளாட போகிறேன், நான் டாக் பண்ணுவேன், அதே நேரத்தில் நான் நார்மலாகவும் ஹேண்டில் மோட்லேயும் விளாடுவேன்னா தயவு செஞ்சு ஸ்விட்ச் ஓலட் போயிருக்கேன். இப்போ எனக்கு ஹேண்டில் மட்டும் போதும், எனக்கு எக்ஸ்ட்ரா மணி ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம்னா இந்தியாவில் 30,000க்கு விற்றுருக்கு ஸ்விட்ச் ஓலட். அதே நேரத்தில் 20,000க்கு 18,000 உங்களுக்கு ஸ்விட்ச் லைட் கிடைக்குது. இப்போ உங்களுக்கு 11,000 உங்களுக்கு டிவியில் நீங்கள் விளையாட போகிறீங்கன்னா ஸ்விட்ச் ஓலடே போயிடலாம். இதே உங்களுக்கு டிவி எதுவும் வேணால் ஸ்விட்ச் லைட் போயிருங்க. அது 11,000க்கு நீங்கள் 3 கேம்ஸ் வாங்க முடியும். ஏன்னா இதோட கேம்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவ். நார்மல் கன்சோல்ஸில் இருக்க மாதிரி எக்ஸ்பாக்ஸோட இது கேம்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவ் கம்பேரிட்டிவ்லி. பட் அந்த கன்சோலோட இந்த கன்சோல் ரேட் கம்மி தான். ஏன்னா எக்ஸ்பாக்ஸ் எக்ஸோட ப்ரைஸ் வந்து 40,000, PlayStation 5 ஸ்லிம் இருக்குது, அது வந்து 45,000 சம்திங். அதோட இது கம்மியாக இருந்தாலும் ஸ்விட்ச் கம்மியாக இருந்தாலும் ஸ்விட்சில் வந்து கேம்ஸ் வந்து கம்பேரிட்டிவ்லி இந்தியாவில் நிறைய எக்ஸ்பாக்ஸ் என்கிட்ட எக்ஸ்பாக்ஸும் இருக்குது. எக்ஸ்பாக்ஸில் வந்து நிறைய ஃப்ரீ கேம்ஸ் அவங்களோட சைட்டில் போய் நம்மளால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். பட் அதே மாதிரி இப்போ வேறு கண்ட்ரியில் நீங்கள் வாங்குறீங்கன்னா ஸ்விட்ச் வில் பி அ கிரேட் ஆப்ஷன். ஏன்னா நிறைய ஃப்ரீ கேம்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், நிறைய ஆஃபர் கிடைக்கும். மேரியோ கேம்ஸ்லாம் நிறைய ஆஃபர் கிடைக்கும். பட் டேரெக்டாக வாங்கினா உங்களுக்கு இந்த கார்ட்ரேஜ் ஆப்ஷனில் ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் கம்பேரிட்டிவ்லி ஸ்விட்ச் எக்ஸ்பாக்ஸ் PlayStationலாம் ஆன்லைன் ஆப்ஷன் இந்தியாவிலே இருக்குது. பட் இதுக்கு ஆப்ஷன் கிடையாது. பட் இப்போ உங்களுக்கு போக்கிமான் கேம்ஸ் பிடிக்கும், மேரியோ கேம்ஸ் பிடிக்கும், கன்க்ளூஷன் மேரியோ கேம்ஸ் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் Nintendo Switch போங்க, நல்ல கன்சோல். இப்போ உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுதான் என்னோட கன்க்ளூஷன். உங்களுக்கு ஹேண்டில் வேணும்னா Nintendo Switch லைட் போங்க, ஹேண்டில் வேண்டாம் எனக்கு டிவிலையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஹைப்ரிட் ஆப்ஷன் வேணும்னா உங்களுக்கு ஸ்விட்ச் ஓலட் போயிருங்க.
இப்போ டோன்ட் கன்சிடர் நான் வச்சிருக்க ஸ்விட்ச். இப்போ இதை கன்சிடர் பண்ணாதீங்க. ஏன்னா இதில் வந்து ஸ்விட்ச் ஓலடில் வந்து ஓலட் டிஸ்பிளே இதோட ஃபுல்லாக இருக்கும். ஸ்க்ரீன் சைஸ் எனக்கு ஞாபகம் இல்லை, பட் ஞாபகம் இருந்தால் சொல்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்துருக்கீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை. இது உங்கள் அரவிந்த் குமார்.